அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு திமுக 26.93%, அதிமுக 20.46%, பாஜக 11.24%, நாம் தமிழர் கட்சி 8.19%. யாருடைய ஓட்டுக்கள் யாருக்கு மாறி இருக்கின்றன? இந்த பொருளை தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணன் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களும் இணையிருக்கிறார். அவரையும் வரவேற்ற இந்த வாதத்திற்குள் செல்லலாம். ஷியாம், இந்த தலைப்பை யாருடைய ஓட்டுக்கள் யாருக்கு மாறி இருக்கின்றன அப்படின்றதுதான். அதிமுக வாக்கு வங்கி அதுல பெரிய சேதாரம் இல்லை அப்படின்னு அதிமுக மூத்த தலைவர்கள்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பொதுவாக கலைஞர் ஒரு கருத்து சொல்லுவார் எப்போதும். வென்றவன் சொன்னா சீட்டு கணக்கு, தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு. அப்ப ஜனநாயகத்துல சீட்டு முக்கியம், சதவீதத்தை சொல்லி பயனில்லை. ஆனாலும் நம்ம புள்ளி விவரங்களை அலசும் போது அதிமுகவின் வலு குறையவில்லை, இப்படியான ஒரு கருத்து வரும். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நம்ம கீழே இருந்து பார்த்துட்டு வரலாம். அப்போ நாம் தமிழர் 2014 பேஸ் இயரா எடுத்துக்கிடணும். ஏன்னா 10 வருஷத்துக்குள்ளதான் நம்ம அனலைஸ் பண்றது நல்லது. அதுக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் நிறைய கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். இப்ப 2014 நாம் தமிழர் என்றால் இன்றைக்கு அவர்கள் உறுதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேற ஓட்டு வங்கி கிடையாது, அவங்க சொந்த ஓட்டு வங்கி, வேற கூட்டணி கட்சி கிடையாது. அதிமுக கண்டிப்பாக உறுதியாக தேய்ந்திருக்கிறது. என்ன காரணம்னா 2014 வெற்றி மிகவும் அதிகம், ஜெயலலிதா அம்மாவோட காலகட்டம். இப்போ அது இல்லை. திமுக 2014 எதுவுமே ஜெயிக்கல. இப்போ அவங்க கணிசமா 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு சில தொகுதிகள்ல ரொம்ப நெருக்கடியான வெற்றி தான். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பாரதிய ஜனதா தான். என்ன காரணம்னா 2014லயும் அவங்க நரேந்திர மோடி அதுல ஒரு புது கவர்ச்சி, ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில அங்க வைத்தார்கள். 2024லயும் அதே நரேந்திர மோடி கவர்ச்சி இருந்தது, கூடவே அண்ணாமலை. அது போக ஒரு கூட்டணி, அவர்கள் தலைமை தாங்குகிற கூட்டணி. ஆனா நம்ம சதவீதத்தை கணக்கு பண்ணும்போது அதிமுக எவ்வளவு தொகுதிகளில் போட்டி போட்டது, நாம் தமிழர் எத்தனை தொகுதிகளில் போட்டி போட்டது, திமுக அதே மாதிரி பாரதிய ஜனதா, இந்த தொகுதி கணக்கையும் நம்ம எடுக்கணும். அப்பதான் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் சரியா வரும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதுக்குமாக பேசி பயனில்லை. அப்போ பாரதிய ஜனதா 2014 அவங்க 9 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. ஏன்னா நம்ம தாமரைக்கான ஓட்டு அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ 9 தொகுதிகளில் அவங்க போட்டி போடும்போது 5.58%. இப்ப 24 தொகுதியில போட்டி போடும்போது நீங்க குறிப்பிட்ட ஆரம்பத்தில் குறிப்பிட்ட 11 சொச்சம். அப்போ 9க்கும் 24க்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா அதிமுக 2014 இரட்டையில நின்னது கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலும். இந்த முறை இரட்டையில நின்னது கிட்டத்தட்ட 34 தொகுதி. அப்போ எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கிறதுங்கிறத நம்மளே மனக்கணக்காவே போட்டுடலாம். அப்போ பிஜேபி வளர்ந்திருக்கா வளரலையா, அதிமுக வளர்ந்திருக்கா தேஞ்சிருக்கா, இந்த கேள்விகளுக்கான விடை என்பது இந்த சதவீதத்துல தான் இருக்கு. பிஜேபி யாருடைய வாக்குகள் யாருக்கு போயிருக்கின்றன? இப்ப அதிமுக வாக்கு பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கா? பாரதிய ஜனதாவுக்கு பெரிய வாக்கு வங்கி உயரலங்கிறதா என்னோட கருத்து. என்ன காரணம்னா, நீங்க எப்படி பாக்குறீங்க, எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா சதவீதம் உயர்ந்திருக்கு, அதனால வாக்கு சதவீதம், அதனால வாக்கு திசை மாறி இருக்கு, மடை மாறி இருக்கு. சதவீதம் உயர்ந்ததுக்கு முக்கிய காரணம் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் கூடி இருக்குல்ல. இப்ப 24 தொகுதியில போட்டி போடுறாங்க இல்லையா பாரதிய ஜனதா. இப்ப 24 தொகுதியில போட்டி போடும் போது, ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அதிமுக முதல்ல 39 தொகுதியில போட்டி போடும்போது இப்ப கிட்டத்தட்ட 34. 2014க்கும் 2024க்கு இடையில தொகுதி எண்ணிக்கைன்னு பார்த்தா பெரிய வித்தியாசம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான தொகுதிகளில் போட்டி போடுது. இப்போ 3 மடங்கு அதிகமான தொகுதினா அந்த பேஸ் ஓட்டு வங்கி 6% 18 மாறணும்ல. அப்படி மாறினா தானே நீங்க அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, 18 மாறலையே. அப்ப நீங்க சொல்ற முக்கியமான அப்சர்வேஷன் ஷாம், அதிக இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க, அதனால் உயர்ந்தது மாதிரி தெரியுதே தவிர நமக்கு அது ஒரு தோற்ற பிழை, காட்சி பிழை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் 5 தொகுதியில போட்டி போடுறாங்க, எனக்கு இவ்வளவு ஓட்டு கிடைக்குது. உதாரணமாக அவர்களுக்கு கிடைத்த ஓட்டு இப்போ 50 லட்சம். 14ல கிடைத்த ஓட்டு ரொம்ப குறைவு. திமுக 22 தொகுதியில போட்டி போடுது, 1,17,00,000 ஓட்டு.
அதிமுக 34 தொகுதியில போட்டி போடுறது, கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு, 90 லட்சம் ஓட்டுன்னு நீங்க வச்சுக்கலாம். அப்போ அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்க தான் இருக்கு. திமுக ஓட்டு திமுக தான் இருக்கு, அதிமுக ஓட்டு அதிமுக தான் இருக்கு. ஒரு சிறிய பகுதி மாறுபடும். எந்த இடத்துல கோளாறு வருதுன்னு அப்படின்னா, இந்த கூட்டணி சேர்க்கை சரியில்லாதனால பெரிய தோல்வி ஏற்படுது. பலமுறை போட்டி வரும்போது ரெட்டைலைக்கும் உதயசூரியனுக்குமான போட்டியாக, ரெட்டைலை உதயசூரியன் தாமரை இப்படியான சின்ன போட்டியாக மாறும்போது அது அந்த வெற்றி விகிதாச்சாரமும் சதவீத விகிதாச்சாரமும் நமக்கு மாறி தெரியுது. மற்றபடி அதிமுக ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு போனதாக உண்மையிலேயே நான் கருதவில்லை. சரி, அப்படி என்றால் திமுக கூட்டணி 2019 நீங்க ஒப்பிடுகிற போது 2019 53.8, இப்ப 46.94 அப்படின்னா பொதுவாக திமுக ஆட்சிக்கு எதிரான அலைன்னா அது அதிமுக தான் அறுவடை செஞ்சிட்டு இருந்தாங்க, அதிமுகவுக்கு எதிரான அலைன்னா திமுக தான். இந்த முறை அது நடக்கலையோ? அந்த 6% எங்க போயிருக்கு? நாம் தமிழர் கூடி இருக்குங்கிறது என்னோட கருத்து. என்ன, அதாவது அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு போனதுன்னு நம்ம எடுத்துக்கிறத விட திமுக ஓட்டு, திமுக கூட்டணி ஓட்டுல ஒரு பகுதி நாம் தமிழருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 8 ஒரு தனியான மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றால் ஒரு புதிய மாநில கட்சியின் உதயம்னு நம்ம அதை எடுத்துக்கிடணும். அப்ப இதுல டேக்அவேன்றது திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாம் தமிழர் வாங்குற இடத்துக்கு நீங்க வழக்கமா சொல்ற மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு கிடைக்கணுங்க. ஒரு பகுதி கிடைச்சிருக்கு, ஒரு பகுதி நாம் தமிழருக்கு போயிருக்கு. ஆனா பிஜேபி அவங்க ஓட்டு வங்கியை மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்கன்னு வேணா நம்ம அதிகபட்சமா எடுத்துக்கிடலாம். மற்றபடி அவங்க ஓட்டு வங்கியை மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் அது 18% இருக்கணும் என்பது எனது பார்வை. அப்படி என்றால் 2026 ஒரு மாற்று அணி அமைப்பதற்கான அந்த அளவிற்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? பாஜக நிச்சயமா இல்லை. தமிழிசை அவர்கள் கூட அதை புரிந்து கொண்டுதான் மீண்டும் அந்த கூட்டணி பலம் இருந்தாதான். ஏன்னா 13 தொகுதியில அந்த கூட்டணி வெற்றி கோட்டை தொடுகிறது. அதாவது கற்பனை கூட்டணி அமைந்தால், அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கற்பனை கூட்டணி அமைத்திருந்தால் 13 தொகுதிகள் வெற்றி கோட்டை தொடுது. பேசலாம் ஷியாம். ஐயநாதன், இப்ப 40க்கு 40 இடங்களை வென்றாலும் வெற்றி தான் கணக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை, ஷியாம் சொன்ன மாதிரி. ஆனாலும் நம்ம டீகோட் பண்ண வேண்டியிருக்கு. சதவீத மாற்றம் இருக்கா, கட்சிக்கு தேய்மானம் இருக்கா, வாக்கு வங்கி எங்க போகுது, அதை தொடர்ந்து பேச வேண்டியிருக்குல்ல. 2019 திமுக அணி 53.8, ஆனா இந்த முறை 46.94 அப்படின்றத இது திமுக அணிக்கான எச்சரிக்கையா பார்க்கலாமா, இல்ல வாக்குகள் கணக்குல இப்படிதான் இருக்குமா? இருக்கலாம், ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப சிக்னிபிகண்டா தெரியுது. 53க்கு 46க்கும் இடையே 7% ஓட்டு, அது ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவிற்கான ஒரு சதவிகித வாக்குகள். எனவே நிச்சயமா ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு அதிருப்தி அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஏன் அப்படின்னா அந்த 2019 கிடைச்ச அந்த வெற்றிக்கான வித்தியாசம் அப்படின்றது இப்போ இருந்ததை விட பன்மடங்கு அதிகம். பல தொகுதிகளில் நல்லா பார்க்கலாம், பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துலலாம் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருந்துச்சு, திண்டுக்கல் மாதிரியே மற்ற தொகுதிகள் இருந்தது. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் அதெல்லாம் குறைஞ்சிருக்குது. அப்போ அதை ஒன்றும் நம்ம கவனிக்கிறது, சிக்னிஃபிகண்டாக கவனிக்கணும். அது எதனால் ஆச்சு அப்படின்றத அவங்க அதை அனலைஸ் பண்ணணும். ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி, சிறிய அளவிலான அதிருப்தி அப்படின்றத ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டுன்ற, இல்லாட்டி மாறாத. இப்போ இன்க்ரீஸ் ஆகணும், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகணும். ஓட்டு பர்சன்டேஜ் குறையும் போதும் கூட அவங்களுக்கான ஓட்டை தக்க வைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமே உண்டு. அதில் திமுக ஒரு வலிமையான கூட்டணி அப்படியே தக்க வைத்துக் கொண்டு மறுபடியும் அதே நிலையிலே 24 இறங்குது. அப்படின்னு வரும்போது இந்த இது வருதுன்னா இது அதிருப்தி. இன்னொன்று கவனிக்க வேண்டியது, மக்கள் நீதி மையம் 2019 கிட்டத்தட்ட 6%, அந்த 6ஐயும் நம்ம இங்க சேர்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அந்த 6 எங்க போச்சுன்ற கேள்வி இருக்கே. அப்ப மக்கள் நீதி மையம் எந்த பெனிஃபிட் இல்லையோ? மக்கள் நீதி மையம் 21லயே ரொம்ப பெரிய அளவுக்கு குறைஞ்சு போச்சு. ஒரு கட்சியினுடைய ஸ்டே அப்படின்றது இப்போ நாம் தமிழர் மாதிரி அது நிலைத்து நிற்கிற கட்சியா இருந்ததுன்னா அதனுடைய பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லையே அப்படி. அவங்களுடைய கட்சியினுடைய எல்லா விதமான நிர்வாகிகள் எல்லாருமே வெளில போயிட்டாங்க, கமலஹாசனை தவிர மற்ற எல்லாருமே அந்த 21 தேர்தலுக்கு பிறகு. எனவே அந்த கட்சியில அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் வரும்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ரெண்டாவது, கமலஹாசனுக்கு விழுந்த அந்த வாக்குகள் அது அப்படியே டார்மெண்டா இருந்திருக்கும்னு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அது கட்டாயம் பாஜகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய தான் இருந்திருக்குது. ஏன்னா அவர் திமுக எதிர்ப்பை தான் கூர்மைப்படுத்தினார், அதிமுகவை விட அதிகமா கூர்மைப்படுத்தினார். அப்ப அந்த வாக்குகள் பாஜகவுக்கு போயிருக்கலாம். சமூக சிந்தனையில வாக்குகள் போவதில்லை, அதை நம்ம எப்போதும் மறக்கவும் கூடாது. ஸோ அதனால அது ஒன்று போயிடுச்சு.
இதுல அதிமுக இப்போ அண்ணன் ஷியாம் சொன்ன பல்வேறுபட்ட விடயங்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொள்ளாச்சி, கோவை, நீலகிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் கட்சியாக இருக்கிறது வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி ஒரு தொகுதியில் வந்துட்டு அதிமுகவை விட 2 மடங்கு ஓட்டு பெறுமா பாஜக? அது என்னால நம்ப முடியல. அது எப்படி நடந்தது? என்ன இந்த ஓட்டிங் பேட்டர்ன் புரிஞ்சுக்க? நீங்க வந்துட்டு மாறி இருக்கிறதா இருக்கிறீங்க, மாற்றப்பட்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழுது. மாற்றப்பட்டு இருக்கிறதா அப்படின்னா 4,55,000 ஓட்டு அப்படின்றது வந்துட்டு நம்ப முடியாது. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அதிமுகன்ற ஒரு கட்சி அதனுடைய ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அந்த மாவட்டத்தில் அந்த இடத்துல போய் ஒரு பாஜக வாங்குற ஓட்டில் ஒரு பாதி ஓட்டு தான் அதிமுக வாங்கி 3வது இடத்துக்கு போகுன்றது வந்துட்டு இயல்பாக தெரியலை. அப்போ என்ன நடந்தது? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எப்படி அப்படின்னு தெரியல. மாற்றப்பட்டிருக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் இவிஎம் பற்றி நல்லா தெரிஞ்சவன், அதனால சொல்கிறேன். அந்த விட்டக்குறை தொட்டக்குறையா அதை இவிஎம் விட போகிறது இல்லை நீங்கள் இனியும்? இல்லை. என்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டத்தில் வந்துட்டு உங்களுக்கான அத்தாட்சி இல்லையோ, வெளிப்படைத்தன்மை இல்லையோ, அந்த சிஸ்டத்தின் மீது நீங்க உங்களுடைய ட்ரஸ்ட்டை வைக்க தேவையில்லை. இப்ப நீங்க அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நீங்க ஏத்துக்கல. இப்ப வரேன், அதை எப்படி நான் சொல்றேன்னு கேட்டுங்க. அதிமுக பிளவுண்டு கிடக்குது. பிளவுண்டு கிடக்கிறது வந்துட்டு கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு எல்லாம். ஆனா ஒரு இடத்துல அஇஅதிமுக போட்டியிடுது அப்படின்னும் போது அஇஅதிமுகவிற்கான ஓட்டு எல்லாமே அந்த அதிமுக ரெட்டையிலை நோக்கி தானே போகும். அது போச்சா? அது போவாது இருக்குமா? நான் பார்த்த வரைக்கும் அது அப்படிதான் போகும். ஆனால் இங்கே அது போகலை. அதுதான் சந்தேகத்திற்குரியது. நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? இதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? அதிமுகவிற்குள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ வாக்கு வங்கி இருக்கு, அதுவும் மேற்கு மண்டலத்துல எல்லாம் அது இன்னும் வலுவா இருக்கு, அது ஷிஃப்ட் ஆக போகுதுன்னப்ப நீங்க அதெல்லாம் மறுத்தீங்க. இதே வாதத்துல மறுத்தீங்க. இப்ப ஷிஃப்ட் ஆன பிறகு சந்தேகிக்கிறீங்க? இல்ல ஷிஃப்டே ஆகலன்ற நான் அதான் மாற்றப்பட்டிருக்கிறதான்ற வந்துட்டல நான். ஏன்னா இந்துத்வா அப்படின்றதோ அந்த மதவாத அப்படின்ற வாக்கு வங்கியும் வந்துட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் சாமி கும்பிடுறவன் இருக்கான், எல்லாரும் என் நண்பன் மாதிரி தான். நாம் தமிழருக்கு எப்படி வாக்குகள் போகுது? இல்ல, நாம் தமிழர் ஒரு மாற்று அரசியலுங்க. நாம் தமிழர் கட்சின்றது ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு கட்சி அது. ஸோ அதுக்கு உடனே ஓட்டு குறையாது, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போனோம். அதில் வேற வழியில் வேணா அதை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணி சின்னத்தை பிடிங்கி ஏதாவது பண்ணலாமே ஒழிய நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அது எந்த கட்சியினுடைய எந்த விதமானதுனாலையும் அது பாதிக்கப்படாது. அது திமுக ஓட்டு யாரு நாம் தமிழருக்குன்னு போடுறானோ அது நாம் தமிழர் விட்டு வெறுத்தான்னா அவன் ஆஃப் ஆகக்கூடிய ஓட்டாக கூட இருப்பானே ஒழிய அவன் மற்ற ஒரு கட்சி. நீங்கள் பாஜக வாக்கு சதவீதம் 11.24, 2019 3.7 அப்படின்றத நீங்க நம்பல, அது ஏத்துக்கல. அதை நான் எப்ப நம்புவேன் அப்படின்னம்னா, மாற்றம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு த்ரோட் தமிழ்நாடு. ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் சைக்காலஜி இருக்கும். அது த்ரோட் தமிழ்நாடு ஏற்படணும். அது அந்த மாதிரி ஏற்படலை. இங்க ஒரு 4,50,000 கொஞ்சம் தள்ளி போய் நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ஓட்டு. யாரு? கேபி ராமலிங்கம். இது என்னது? இது ஒரு மாநில தலைமை திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தை விரும்புறார், அவருக்கு வாக்குகள் வந்திருக்காதுன்றது எப்படி நீங்க சொல்றீங்க? அவர் என்ன மாற்றத்தை அவர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ பாஜக தானே அவரு, பாஜக மோடி 2 ஆஸ்பெக்ட் தானே அவங்க சொல்றது. அவருக்கு இவ்வளவு ஓட்டு விடுது அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஓட்டாவது கேபி ராமலிங்கத்துக்கு விடணுமே. ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. இப்போ இந்த நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ தென் மாவட்டங்கள்லையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பின்னடைவை சந்திச்சிருக்கு மேற்கு மண்டலத்துல. ஆனா நம்பர்ஸை வச்சு அப்படிலாம் இல்லைன்னு சொல்ற வாதமும் உண்டு. உண்மையில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்க வாக்குகள் எப்படி சிதறி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஓரளவுக்கு ஒரு 20% வாக்குகள் பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரிய தோல்வியாக பார்த்துக்கலாம். என்னன்னா தொடர்ந்து நம்ம இந்த கட்சியினுடைய தோற்றம் வளர்ச்சி அதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 தொடங்கி 73 முதல் தேர்தல் 3 பேரும் அரசியல் சக்திகளை வீழ்த்துகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ். அதனுடைய நீட்சியாக 74 புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கக்கூடியது. 77, 80, 84 தொடர் வெற்றி பெறுகிறார்.
மிகப்பெரிய தொண்டர் பலமும் மக்கள் ஆதரவும் இருந்ததால் தான் இங்கே தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் புகழப்பட்ட பேசப்பட்ட மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக அரசியல் நடத்தி ஒரு மிகப்பெரிய தொடர் வெற்றியை பெற்று வந்தவர். அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமையேற்றதுக்கு பிறகும் இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்காக கிராமமாக 88 செப்டம்பர் தொடங்கி 89 வரைக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளுக்கு கொண்டு போகிறார். மக்களுடைய ஆதரவையும் பெறுகிறார். அவர் 77, 80, 84 தொடர் வெற்றி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து 91, 2001, 2011, 2016 அதுல ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட இயக்க ஆய்வாளராக இருக்கிறதுனால நிச்சயமாக இதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பசுமையான நினைவுகளிலேயே பயணிப்பீங்க. நான் யதார்த்தத்துக்கு கொண்டாந்து 2019, 24 உங்களை கொண்டாந்து இறக்கிட்டேன். அவனுடைய பலம் தெரியணும் அப்படிங்கிறது சொல்றேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 12 தொகுதிகளுக்கு மேல 3வது இடம். ஒரு 6 தொகுதிகளில் டெபாசிட் பறி போயிருக்கு. நம்ம யதார்த்தத்தை பார்க்கணும். அதுக்காக சொல்ல வரேன். ஒரு 2-3 தொகுதிகளில் நாம் தமிழர் இயக்கத்தை விட குறைவாக ஒரு விளமங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இரட்டை இலை வெறும் 5000 வாக்குகளை பெறுகிறது. இது பின்னடைவு சரிவின்னு தானே பார்க்கணும். என்ன காரணம் நான் சொல்றேன். இது நம்ம காரணம் கேட்குற போது சொல்றாங்க 80ல் தலைவரே தோத்துட்டாரு, எம்ஜிஆரே தோத்துட்டாரு, 84ல் மறுபடியும் வெற்றி பெறலையா அப்படின்னு, 96ல் அம்மாவே தோத்துட்டாங்க, 2001ல் அம்மா ஜெயிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தொண்டர்கள் பலமிக்க தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதற்கு இணையாக தன்னை ஒப்பிட்டு கொண்டு ஒருவர் பயணித்தால் முடியாது. 96ல் ஏன் தோல்வினா ஒரு அரசியல் தலைமையினுடைய செயல்பாடு ஆட்சியின் போக்கு சரியில்லைன்னா அதிமுக காரனே தோக்கடிச்சிருவாங்கிறது தான் அது. செல்வி ஜெயலலிதாவை தோற்கடித்து 151 இடங்களில் இருக்குது 89, 91 வெறும் 4 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே அந்த நிலைப்பாடு என்பது கட்சியின் செயல்பாடு கட்சி தலைமையின் போக்கு சரியில்லை என்று வருகிற பொழுது ஒரு அதிருப்தி வரும். அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த வாக்குப்பதிவு முடிந்தோடனே நிர்வாகிகள் கூட்டத்தை சொல்றார், நீங்க கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமா இல்ல, சோரம் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படையாகவே அந்த விமர்சனத்தில் உள்ள உட்பொருள் என்பது அதிமுக வாக்கு வங்கி கரைஞ்சி பாஜகவுக்கு போயிடுச்சு. இல்ல பாஜகவுக்கு போனது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அது சரியா பிடிபடலை. ஏன்னா நம்ம சகோதரர்கள் சொன்னது மாதிரி எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு என்னன்னா 80களில் நாம் தமிழருக்கு போயிருக்குமோ? ஆமா, இல்ல நாம் தமிழர் இயக்கம் கிட்டத்தட்ட இந்த 39 தொகுதிகள்லையும் போட்டிக்கிட்டு வந்ததுனால அவங்க கணிசமா ஐயா சொன்னது மாதிரி அது ஒரு தமிழ் தேசிய களத்தில் இயங்குகிறதுனால இளைஞர்கள் புதியவர்கள் ஒரு மிகப்பெரிய பார்வையோடு அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இப்போ இந்த நிலைப்பாடு இந்த சரிவு என்பது நிச்சயமாக அதிமுகவை அடுத்த வெற்றி களத்துக்கு கொண்டு போகாதுங்கிற எண்ணமும் உணர்வும் எல்லா மட்டத்திலுமே வந்திருக்கு. அது இப்ப பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிற மாதிரி இல்ல. நான் ஒரு விளக்கம் எனக்கு கொடுங்க. ஒரு சரிவு அப்படின்னு சொல்றீங்க, அதனோட ஆதார வாக்கு வங்கியை தக்க வைக்கல அப்படின்ற ஒரு பார்வை இருக்குன்னா அப்ப எங்க போச்சு? இந்த 2.5 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்ததா சொல்றாங்கல்ல, 1.5 கோடியை நாங்க 2.5 கோடியா மாத்தணும்னு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அதுதான் இந்த 96 சொன்னேன்ல, அந்த தலைமையின் செயல்பாடு தலைமையின் போக்கு கட்சி இப்போது எடுத்துக்கிற நிலைப்பாடு இதில் அதிருப்தி வந்ததுன்னா பல பேர் ஓட்டு போடவே போக மாட்டோம். அதுதான் நடந்திருக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணம் அதிமுகவினர் அதிருப்தி தான் தலைமை மீதான அதிருப்தி தான். ஏன்னா இப்ப என்னன்னா தொடர் வெற்றியை பெற வேணும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில் இருக்கிற வாக்கு சதவீத வேறுபாடு, ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் 1% 3% தான். அப்ப இந்த 3% இதுல இல்லாத நிலை ஏற்பட்டால் இந்த பிரிந்து சென்றிருக்கிற இவர்களுக்கு அந்த ஒரு 3-4% வாக்குகள் குறைந்தபட்சமாக எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ஒன்றிணைகிற பொழுதுதான் அதிமுக ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது என்று நம்பி பிற கட்சியினரும் கூட கூட்டணிக்கு வருவாங்க. மக்களும் இது வெற்றிக்கான இயக்கம் என்று வாக்களிப்பார்கள், களமாடுவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தீவிரமாக நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று களமாடுவார்கள். அவன்லாம் சோர்ந்து போயிருக்கிறான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இப்போ பல பேர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் சொல்றாங்க, கரை வெட்டி கட்டிட்டு போக முடியலப்பா, நீ எங்க இருக்கிற, ஓபிஎஸ் இருக்கா, இபிஎஸ் இருக்கா, சசிகலாட்ட இருக்கா, தினகரன் இருக்கான்னு அசிங்கமா இருக்கு. அதிமுக இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி தோல்வியை சரிவு சந்திக்கிறது எங்களால தலகாட்ட முடியலங்கிற அளவுக்கு அந்த உணர்வும் இப்ப நீங்க சொல்வது வாக்களிக்காம அதிருப்தியில வீட்டிலேயே உட்காந்துட்டாங்க அப்படின்றதுதான். ஏன்னா பலர் என்ன சொன்னாங்கன்னா ரெட்டலைக்கு வாக்களிச்சவங்க இன்னொரு சின்னத்துக்கு வாக்களிக்க மாட்டாங்க, கூட்டணியா இல்லாத பட்சத்தில்னா
அவங்கெல்லாம் அதிருப்தியில ஒதுங்கிட்டாங்க. அதுதான் வாக்கு சதவீத குறைவுக்கு காரணம். ஆமா ஆமா, பெரும்பாலும் மரியாதைக்குரிய சகோதரர் ஐயநாதன் சொன்னது மாதிரி அந்த பூத்துக்குள்ள போயிட்டு ரெட்டையிலைய பார்த்துட்டு அதை தாண்டி இன்னொன்னுக்கு போட மாட்டாங்க, பூத்துக்கே போகாம கூட இருந்துருவாங்க. அப்படி அந்த உணர்வு உடையவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். நீங்க அதிமுக வாக்கு வங்கி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னா அதிமுகவிற்கான ஒரு நெருக்கடி குறிப்பிட்டதான் பாஜகவா நாம் தமிழரா. கடந்த வாரம் சொன்னார்ல திரு எடப்பாடி பழனிசாமி 2 கோடி 6 லட்சம் உறுப்பினர்கள், அந்த 2 கோடி 6 லட்சம் உறுப்பினர்களுடைய முடிவை எடுத்து தான் நான் செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம 88-90 லட்சம்னா மிச்சம் ஒரு 1.25 கோடி எங்க போச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. வீட்டில் இருக்கு. கார்த்திகேயன், இன்னும் வெற்றி தோல்விகளை தாண்டி, இடங்களை எல்லாம் தாண்டி அப்சர்வேஷன், இந்த வாக்கு சதவீதத்தை டீகோட் பண்றப்ப திமுக கூட்டணிக்கு ஒரு 6% 7% குறைஞ்சிருக்கு, அதிமுக வாக்கு வங்கியிலும் ஒரு சரிவு இருக்கு. அப்ப மாற்றத்தை நோக்கி நகர்றாங்க. பாஜக வந்து கிட்டத்தட்ட அவங்க 11 விழுக்காடுலாம் வாங்கியிருக்காங்க, நாம் தமிழர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படின்னா மாற்றத்தை நோக்குகிற வாக்கு வங்கியும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த திராவிடர் இருவரும் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி உருவாயிருச்சு, அதுதான் இந்த வாக்கு சதவீதம்னு புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இதே போல ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஏறக்குறை இதே கூட்டணி தான். அதில் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் விஜயகாந்த் அப்போ இருந்தப்போ, அப்போ செல்வாக்காக இருந்த விஜயகாந்த், பவர்ஃபுல்லா இருந்த விஜயகாந்த் அவர்களையும் சேர்த்து அவர்கள் பெற்றது இதே 18% தான். இப்போ கடைசியா வந்திருக்க தரவின்படி பாஜக கூட்டணியாக பெற்றிருக்கிறது 18%. அப்போ மோடி குஜராத்தை விட அதிகமான முறை தமிழ்நாட்டுக்கு வந்தது, எண்மண் எண் மக்கள்னு அண்ணாமலை நடந்ததெல்லாம் 10 வருஷத்துல ஒரு மாற்றமே வரலையா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அதனால 11% பாஜக நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 11% வந்து அந்த கிளைமை வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யாருமே வந்து இது எல்லாமே என்னோடதுன்னு சொல்லி கிளைம் பண்ணுவதுன்றது அக்யூரேட்டா இருக்காது. ஏன்னா அவர்கள் மட்டும்தான் எந்த கூட்டணியும் இல்லாம எல்லா இடத்துலையும் தனியா நிக்கிறாங்க. அந்த 11%ல பாமக ஓட்டு இல்லையா? இவர்கள் வாக்கு வாங்கின இடத்துல கோவையை விட்டுருங்க, அங்க பெரிய அளவுக்கு கூட்டணி கட்சி இல்லை. ஆனா மித்த இடங்கள்ல வந்து இவர் பாமகவோட ஓட்டு இல்லையா, இல்ல மித்த கட்சிகள் வாசனோட ஓட்டு இல்ல. ஆனா 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். பல இடங்கள்ல நீங்க நோட்டான்னு சொன்னீங்க, நோட்டாவுக்கு கீழன்னு சொன்னீங்க, நாங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து எப்படி? இல்ல, அவர்கள் ஒரு சிறு வளர்ச்சி கண்டிருக்கு பாஜக, அதுல மாற்று கருத்து இல்ல. முன்பை போல 3% இல்ல. இப்போ வந்து நிச்சயமாக வந்து அந்த எண்ணிக்கைன்றது நான் முன்பே வந்து தேர்தலுக்கு முன்பே நம்ம இங்க பேசும்போது சொல்லியிருக்கேன், ஏறக்குறை 8-10 10% வரைக்கும் வரலாம், வாய்ப்புகள் இருக்குன்னு. அதை அந்த நம்பருக்கு பக்கம் தான் வந்திருக்காங்களே ஒழிய பெரிய நீங்க வந்து அந்த நம்பர்ல கூட 11% பாமக ஓட்டு இருக்கு, மித்த கூட்டணி கட்சி ஓட்டு இருக்கு. அதனால தான் சொல்ற திமுகன்னு நீங்க நாம் தமிழரை தவிர்த்து வேற யாருமே இது முழுக்க என்னோட 100% என்னோட ஓட்டுன்னு கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் மட்டும்தான், எந்த கூட்டணி இல்லாம 39 தொகுதி. அது கூட்டணி அமைக்கிறப்ப வாக்கு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற சிக்கல் என்ன பிரச்சனைனா, இப்ப இதை வச்சு நீங்க ஓகே அப்படியே நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் சேக் அகாடமிக் பர்பஸ்க்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பெர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா அப்கோர்ஸ் அதிமுகவுக்கு ஒரு டிக்ளைன், அந்த டெபாசிட் இழந்தது, இவ்வளவு பலவீனமானது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கு? கண்டிப்பா போயிருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. நான் இப்போ ஒரே கேள்வி கேட்கிறேன். சொன்னார் இல்லையா, அதிமுகவினுடைய விசுவாசமான தொண்டர்கள் இரட்டலைக்கே வாக்கு செலுத்தி பழக்கி போனவர்கள் வந்து வேற பூத்துக்குள்ள போயிட்டு ரெட்டலையை தவிர வேற யாருக்கும் போட மாட்டாங்க, அதனால வரலன்னு சொல்லி சொன்னாருன்னு கரெக்டாக தான் சொன்னார். நான் என்னோட ஒரே கேள்வி, அப்போ யாரெல்லாம் போய் வந்து டிடிவி தினகரனுக்கும் ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ் ஓட்டு போட்டாங்க, அங்க வாங்கின ஓட்டெல்லாம் வந்து அதிமுக இல்லாம பாஜக மட்டும் வந்த ஓட்டா? அது அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப முழுக்க பாஜகவுக்கு வந்த ஓட்டு, டிடிவி தினகரனுக்கு இல்ல குக்கருக்கு வந்த ஓட்டு, ரெட்டலைக்கு வந்த ஓட்டு, பலாப்பழத்துக்கு மட்டும் வந்த ஓட்டு, எந்த அதிமுக தொண்டரும் போய் அவங்களுக்கு ஓட்டே போடல அப்படின்னு வச்சுக்கலாமா? அவங்களுக்கும் ஒரு அதிமுக ஓட்டுன்னு ஒண்ணு போகுது, அந்த பிரச்சனை இல்ல, அங்கதான் இருக்கு, அங்கதான் ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. அது வந்து தாயா பிள்ளையா இருந்தவங்க என்னைக்கு வேணாலும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அந்த காம்ப்ரமைஸ் வந்து அந்த ஒரு ரிலாக்சேஷன் ஒரு கன்செஷன் கொடுக்கறதும் இல்லன்றப்ப வந்து அதிமுக தொண்டர்கள் ரெட்டலை தவிர எதற்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றது, அது வந்து அந்த இன்டர்பிரேஷன் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அப்படி எல்லாம் ஒரு ரெட்டலையோட ஒரு அசோசியேட்லாம் இல்ல, தேவைப்பட்டா மாத்தி போடுவாங்கன்றீங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க வந்து அது நிறுத்தக்கூடிய வேட்பாளர் அதுல கார்த்திகேயன், நீங்க ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கோ அதிமுகவினர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுமா? நாளைக்கே அது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா தான். இப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க தானே, எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்? எந்த சிம்பிள்ல நின்னா என்ன, யாருக்கு ஓட்டு கேட்டு போறீங்க? பிரதமருக்காக வந்து அந்த அங்கத்தை இழுத்தது யார்? ஓபிஎஸ் தானே, எடப்பாடி பழனிசாமி இழுக்கலையே.
எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை பப்ளிக்கா எதிர்க்கல, கடைசி வரை வந்து திரு மோடி அவர்கள் பிரதமரா வரணுமா வேண்டாமா அப்படின்றத வெளிப்படையாக சொல்லல, மோடியை வந்து எதிர்க்கலன்றது உண்மை. அவர் வந்து அந்த ஒரு சமரசத்தோடு தான் வந்து தேர்தல் அணுகினார், முழுமையா கூட்டணியை முறிவு செஞ்சாலும் கூட. அதனால தான் அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட கடத்தல, சிறுபான்மையர் ஓட்டுகளை பெற முடியவில்லை அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க எதுக்கு நீங்க நேரடியா போய் மோடிக்கு தான் ஓட்டுன்னு கேட்டீங்க. இப்போ இதை இப்படி பார்க்கலாம் இல்லையா, நீங்க அதிமுக அங்க இருக்கிற வாக்கு வங்கி பாஜக அணியை ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கிறது, அது போலவே திமுக கூட்டணியும் ஒரு 7% சரிவை சந்திச்சிருக்கு. அதுல சந்தேகமே இல்லையே, ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமா இருக்கு. திமுகவிற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. 2019 இருந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கான ஒரு பாசிட்டிவா அவர்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் இல்ல. அந்த எதிர்ப்பு வாக்குகள் பொதுவா அதிமுக அந்த அலைன்ஸ்க்கு தான் இதுவரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்ப அப்படி இல்லையா? நான் என்ன அது மாறுது. அதுதான் கேட்கிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தல்ன்றனால வந்து ஒருவேளை வந்து நீங்க அந்த மோடியோட ஹேட்ரட் வந்து குறைந்திருக்கலாம்னு பொதுவாக ஒரு கருத்து இருந்துச்சுல, மோடியோட ஹேட்ரட் குறைஞ்சிருச்சு, மக்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாஜக கிளைம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது இல்லையா? அது முற்றிலும் உண்மை, பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பெர்சன்டேஜ் அது கூடியிருக்கலாம் வேற. ஆனா அதுக்காக அதை வச்சுட்டே நீங்க வந்து 2026 அண்ணாமலை சொல்றா இல்லையா, 26 எங்கள் தலைமையில வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் 2026 தமிழ்நாடுன்றது அது பகல் கனவு. ஏன்னா நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போட்ட ஓட்ட போயிட்டு திருப்பி அண்ணாமலைக்கு போயிட்டு வந்து அசம்பிளியில போய் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அங்க அது நடக்காது. நீங்க இன்னைக்கு வந்து பாஜக அதிமுக நிறுத்தின பலவீனமான ஒன்று, நம்ம இப்ப தமிழகத்தை நம்ம மாவட்ட ரீதியா பிரிச்சும் பேச வேண்டியது. இப்ப 9 இடங்கள் 2வது இடத்துல, தென் மாவட்டத்தை சேர்த்து 3 இடங்கள்ல 2வது இடம் இருக்கிறது. அப்படின்னா தென் மாவட்டம் அதை தான் சொல்லிட்டே இருந்தார் அண்ணாமலை. தென் மாவட்டத்தில் இவங்க டெபாசிட் கூட அதிமுக வாங்க மாட்டாங்கலாம் சவால் விட்டார்ல. அப்ப பகுதி ரீதியா பிரிஞ்சிருக்கா? இதுக்குள்ள சமூக ரீதியான அணிதிரட்டல் பிளவு எல்லாம் இருக்குதா? வாக்கு வங்கி அப்படி போயிடுச்சா? இல்ல, அங்க இருக்கக்கூடிய அதிமுக ஏற்பட்ட பிளவு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு தாக்கம், அந்த கட்சி பிளவுனால ஏற்பட்ட தாக்கம். நீங்க வால் செட்டன் கடைசியில் எங்க வந்து நிக்குதுன்னா, அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால்தான் திமுக வலுவா எதிர்க்க முடியும். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க அந்த பிளவுனால வந்து என்னன்னா அங்கங்க சிதறக்கூடிய ஓட்டு, அதனால அந்த தொண்டர்கள் மத்தியிலயோ இல்ல அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய சுணக்கத்தால் அந்த களவழி பணியை சிறப்பாக செயல்படாதது. நீங்க 2026 நோக்கி தான் 2024 தேர்தலையே நீங்க களங்கண்டீங்க, அப்படிதான் பாத்தீங்க. அப்போ நீங்க ஒரு பகுதியா பிரியுது, அந்த இடத்துல அதிமுக பலமாயிட்டே இருக்கானா, அப்ப நான் அதே எக்ஸாம்பிள் பிஜேபிக்கு வைக்கிறேன். அயோத்தியை சுத்தி இருக்கக்கூடிய 8 தொகுதியில் பிஜேபி தோத்து போச்சு. அந்த அயோத்தி ரீஜன் சொல்லுவாங்க, அந்த பகுதி எல்லா பக்கம் தோத்து போச்சு, இன்க்ளூடிங் ஃபெரோசாபாத். நான் ஃபெரோசாபாத் தொகுதியை மட்டும் சொல்ல, அயோத்தி மட்டும் சொல்லல. அயோத்தி ரீஜன் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 8-9 பார்லிமெண்டரி சீட்டு, அந்த ரீஜன் எல்லா பக்கமே பிஜேபி வாஷ்ட் அவுட், தோத்து போச்சு. நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்க சிறுபான்மையினர் எல்லாரும் வந்து இவங்களுக்கு போட்டாங்க அப்படின்னு யோகி கேட்ட மாதிரியே 80 versus 20 போட்டாங்கல்ல. 80% வந்து இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் நான் சொல்லக்கூடிய பல தொகுதிகள்ல 90% வரைக்கும் இந்துக்கள் இருக்கக்கூடிய தொகுதி. வெறும் 7 மித்த மாநிலங்கள், ராஜஸ்தான் இல்ல மித்த மாநிலங்கள் 7% மட்டுமே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய, 11% முஸ்லீம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏன் வந்து பாஜக பழிதோல்வி அடைஞ்சு? அப்ப அந்த ஆட்சிக்கு தான் நீங்க இங்கே அப்ளை பண்ணணும். ராம்கி, இப்போ எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க வாக்கு சதவீதங்கள்? 2 பேரும் கட்சிகள், நம்ம பொதுவா தேர்தலை டீகோட் பண்றப்ப திமுக அதிமுக கூட்டணியை வச்சுதான் பேசிட்டே இருப்போம். கடைசியா தான் எப்படி சிதறி இருக்கு அப்படின்னு, அப்படிதான் இருக்கா இல்ல மாற்றத்தை நோக்கியும் போகுதா, சிதறுதா வாக்கு? அதுல யாரு அதிகமா பலவீனம் அடைஞ்சிருக்கா? இடங்களை பத்தி எப்போதும் பேசுறது இல்லை, ஏன்னா எப்போதுமே வந்து ஸ்விங் ஆகி 2 பக்கம் ஏதாவது. ரெண்டாவது, இன்றைய சூழலுங்கிறது ஒரு வித்தியாசமான சூழல். ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 2 முனை போட்டி இருக்கும். 2014 ஒரு 3 முனை போட்டி இருந்தது, இன்னைக்கு 4 முனை போட்டி. நீங்க பாஜக பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, திமுக பிடிக்கலன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. மோரோவர் ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கும் போது நேச்சுரலாக வந்து எல்லா ஓட்டுமே ஸ்பிட் ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் வந்து ஸ்பிட் ஆகி 3 பக்கமும் போய் சேர்ந்துருக்குது. அது நீங்கள் 3த்தையும் பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியுடைய வாக்குகள் நீங்கள் 6% குறைஞ்சிருக்கீங்களா, திமுக மட்டும் எடுத்து பார்த்தா கூட 6% குறைஞ்சிருக்கும். நீங்கள் அதிமுக பார்க்கும்போது அது 2% கூடி இருக்குது. 2019 ஒப்பிடும்போது இன்னைக்கு 2% கூடி இருக்கு. அதனால ஒரு பெரிய மாற்றம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு சேஞ்ச் அதுல திமுக குறைஞ்சதுன்னு 2019 ஒப்பிடுறீங்க. 2019 ஒப்பிடும்போது திமுகவுக்கு அங்க மதிமுக சிம்பல்ல நின்னது இருக்குல்ல, அத நீங்க மைனஸ் பண்ணீங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்க்கணும், குறைவா இருக்கு. இல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்க 22 இடத்துல அங்க நின்னாங்க, இவங்க 32 அப்பலாம் பார்த்தா அது கால்குலேஷன் வேற. நம்ம ஓட் பர்சன்டேஜ் அவங்க என்ன பப்ளிஷ் பண்ணிருக்காங்களோ அதை பார்த்து இல்ல. நீங்க அந்த இடத்தில் திமுகவுக்கான அந்த வாக்கு வங்கி குறைவுன்னு எப்படி நீங்க நிறுவ முடியும்னு நான் கேக்குறேன். திமுக அசே ஹோல் எத்தனை இடங்களை போட்டி நீங்க சொல்றது பார்த்தா அபிஷேக் சிங்வி லாஜிக் மாதிரி இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, இது வந்து நீங்க அப்படி ஒப்பிடாதீங்க, நாங்க 99 அதாவது பத்திரிகை என்ன கேட்டாங்கன்னா 99
இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க நல்லா கொண்டாடுறீங்க, பாஜக வந்து அமைதியா இருக்காங்க கேட்டதுக்கு நாங்க வந்து எத்தனை இடத்துல போட்டிட்டேன்னு பாருங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு தனி எவ்வளோ இடங்களில் போட்டிட்டாங்களோ அதை பர்சன்டேஜ் பேசுறது தனி. இப்போ இந்த ஓவரால் ட்ரெண்ட் பத்தி பேசும்போது அதிமுக வந்து 2 இடங்களில் கன்சிஸ்டன்ஸா அது பெர்ஃபார்ம் பண்ணி. இப்போ விசிகா ஒரு % எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, மதிமுகவுக்கும் ஒரு % எக்ஸ்ட்ரா. 2 இடங்கள் 2 இடத்துல பானை சின்ன அது யாரோட வாக்குன்னு இல்ல, அது 2 இடத்துலயும் பானைங்கிறதுனால உங்களுக்கு வந்து 1% கூடுதலா இருந்ததுனால அதுக்கு பெனிஃபிட். சோ இப்ப நீங்க ஓவராலா அதிமுக ஒருவேளை திமுக நின்றுந்தா அது திமுகவுக்கு தானே வந்திருக்கும். ஆமா, திமுக தான் வந்திருக்கும். அப்போ திமுக பலவீனமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அதான் நான் சொல்றேன், பலவீனம் நம்ம சொன்னா நீங்க வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கூட்டணி, அதனால சொன்ன திமுக கூட்டணியோட இறக்கத்தையும் பாத்துக்கிறேன். அதே சமயம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டரா பார்க்கும்போது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு தான் பாக்குறோம். அதுல அதிகம் ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதே நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 2% குறைஞ்சிருக்கு 2019 பார்க்கும்போது. சோ இந்த புள்ளி விவரங்களை போகும்போது ஒரு இருக்கு. ஆனா ஓவரால் இது என்ன டேக்அவே, இந்த புள்ளி விவரம் திமுக கூட்டணியில என்ன செய்தியை சொல்லுது? திமுக டேக்அவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஈவன் எவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்தாலும் இந்த கூட்டணியாக இருக்கிறவங்க ஏதாவது சமாளிக்க முடியுங்கிற விஷயத்தை சொல்லுது. அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஏற்றம் தான். அவங்க ஒரு 4%, நான் ஒரு ரஃபா சொல்றேன், 4%லேருந்து 8% கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வ ஒரு மாநில கட்சி அந்தஸ்து கிடைச்சிரும். மற்ற கட்சிகள் பார்க்கும்போது அதிமுகவுக்கு வந்து நிறைய ஸ்பெகுலேஷன், நிறைய விவாதங்கள் பண்ண போறோம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா நீங்க வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும், திமுக வந்து நீங்க தென் மாநிலம், ஏதாவது தென் மாவட்டங்கள்ல மதுரை கேடு பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதிமுக குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அங்க திமுகவே 2 இடத்துல தான் போட்டிருது, தென்காசியில போட்டி, தூத்துக்குடியில போட்டுது. நீங்க நெல்லைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில கிடையாது, அங்க முழுக்க தேசிய கட்சிகள் தான். ரெண்டாவது இதெல்லாம் ஒரு தாண்டி ஒரு சின்ன அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் இந்த முறை வந்து திமுக தொகுதி அலோகேட் பண்ணப்போ அவர்கள் எங்கெல்லாம் பலவீனமாக சென்ற முறை இருந்தாங்களோ அந்த தொகுதிகளை அவங்க எடுத்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு நடந்தது. கோவை நடந்தது. திமுகவும் அதிமுகவும் வழக்கமா பெறக்கூடிய வாக்கு இல்ல, சட்டமன்றத்தை எடுத்துங்க 36, 37 இல்ல 34, 37 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 75 to 80%. இந்த பாராளுமன்றத்தில் அந்த 80%, அந்த 20%க்கு மேல எத்தனை வந்துருச்சு? அந்த மூன்றாவதா மாற்றுன்னு பேசக்கூடியவர். இந்த ஃபேக்டரோட தாண்டி முக்கியமான ஃபேக்டர் நான் நினைக்கிறது வேட்பாளர் தேர்வு. அதுதான் வந்து ஒரு பெரிய கீ ஃபேக்டர் ஃபார் திமுக கூட்டணிக்கும் சரி, நாம் தமிழருக்கும் அதான் சரி. நீங்க சொன்னீங்களா நெல்லையிலையும் அந்த பக்கம் கன்னியாகுமரியில நாம் தமிழருக்கு இந்த அளவு வாக்குகள் வாங்கினதுக்கு காரணம் வந்து அவர்கள் வந்து மீனவ சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் போன்ற மைனாரிட்டி சமுதாயத்துக்கு வேட்பாளர் ஆக்குனதும், அது ஒட்டுமொத்தமா நீங்க 39-40 பேர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவர்கள், டாக்டர்கள், இதெல்லாம் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க. ஸோ வேட்பாளர் தேர்வில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய கூடுதல் கவனத்தை செலுத்தி இருந்தது. திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிக் ஷாட்ஸ் எல்லாமே, அப்படி இல்லைனா கூட அவங்க வாரிசு இதெல்லாம் இருந்தாலும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு குறுநில மன்னர்கள் தான், அப்படிப்பட்டவர்கள். ஆனால் அதிமுக பார்க்கும்போது ரொம்ப சாமானியர்கள். நீங்க பாருங்க, தருமபுரியில போட்டியிட்ட திமுக, அதாவது இப்ப வச்ச விமர்சனமே அதிமுகவுல நீங்க எல்லாத்தையுமே வந்து கான்ட்ராக்டருக்கு கொடுத்துட்டாங்க, வசதியானவங்களுக்கு. நீங்க சாமானியர்ன்றது எந்த அடிப்படை, என்ன அளவுகோல்? தருமபுரியில வந்து ஒரு அதிமுக வேட்பாளர் வந்து ஒருத்தர சொல்றீங்க, நீதி பேர் சொல்லுங்க. நீங்க அந்த ஷாம் சிரிச்சிட்டே இருக்கிறாரு, நம்ம பேசுறோம். நம்ம இப்படி பாப்போம். 32 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் மட்டும் தான் அநேகமா நான் வந்து இது நினைக்கிறேன். ஒரு தொகுதி தென்சென்னை தொகுதி தவிர மற்ற தொகுதிகளில் பெரிய அளவில் ரீச் ஆகாத ஒரு அதிமுக வேட்பாளர் களத்தில் இறங்கினாங்க. நீங்க பாருங்க, இல்ல அவர்கள் பெருசா ரீச் ஆகல, ஆனா வசதி படைத்தவர்கள், வசதியான பின்புலம். நீங்க பிக் ஷாட் எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்னு நினைக்கிறாராம் ஷியாம் சார். இப்ப இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் உட்கட்சியில தான் இதெல்லாம் விவாதிப்பாங்க, நம்ம எடுத்து பேசுறோம். எந்த கட்சிக்கு முக்கியமான செய்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சம பண்ணலாம், குறுக்கிட விரும்புனீங்க, அதையும் சேர்த்தே சொல்லுங்க ஷியாம். நான் ஏன் குறுக்கிட விரும்பினேன்னா, ராம்கியோட அந்த அவரோட புரிதல் தான். ஏடிஆர் ரிப்போர்ட் இருக்குங்க, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்க தான் நிறைய வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து இந்தியாவில் 945 கேண்டிடேட்டோட அவங்க அஃபிடவிட்டை அனலைஸ் பண்ணி எவ்வளோ அவங்க வருமானம் காட்டியிருக்கிறாங்கிறத வச்சு ஆவரேஜ் ஒன்று போட்டிருக்கிறாங்க, நெட்டில் அவைலபிளாக இருக்குது. பிஜேபியோட ஆவரேஜ் கேண்டிடேட் வந்து 38.93 கோடி ரூபாய் அவங்களோட சொத்து மதிப்பு. திமுக 31.22, அதிமுக வந்து 37.53. ஒரு கேண்டிடேட்டோட மதிப்புங்கிறது அவங்க கொடுத்த நெட்வொர்த் 37.53. காங்கிரஸ் வந்து 24.1. இதுல வந்து நாம் தமிழர் தான் 1 கோடிக்கு கீழே வருது. மத்த எல்லாருமே வந்து மல்டி குரோர்ஸ்.
சீமான் இதுல எல்லாம் மாற்றுக்கிறதே நம்ம வைக்கவே வேண்டாம். ஸ்பெண்டபிலிட்டி தான் கணக்கு, வின்னபிலிட்டி இல்ல. அதிமுகவோட பிரச்சனையே என்னன்னா கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் காசு இருக்குன்னு போட்டாச்சு. ஒருவேளை ராம்கி சார் இப்ப சாமானியர்கள்ன்றதுல ஒரு 38 கோடி பணவீக்கத்தெல்லாம் சேர்த்து யோசிக்கிறாரோ தெரியல. சாமானியர்னாலே 38 கோடி ஒரே சொத்து மதிப்புக்கும் வந்து பாப்புலாரிட்டிக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. நான் ஒரே ஒரு சார் சாமானியர்கள்னு சொன்னீங்க சார், அங்கதான் புடிச்சிட்டாரு. ஒரு சில தொகுதியில அப்படிதான் இருக்கு. நான் ஒரு சில தொகுதியில வாரிசுகள் நிறுத்திருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா? ஆனா இந்த சொத்து மதிப்பை வச்சு நம்ம வந்து முடிவு வர முடியாது. இதுல எந்த கட்சிக்கான முக்கியமான செய்தி, எந்த கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருப்பதா உணர்றீங்க? எல்லாம் சுருக்கமா சொன்னா நல்லா. உண்மையிலே எனக்கு வந்து துரைக்கருணா கருத்து தான், அதிமுகவுக்கு நெருக்கடி இருக்கு. காரணம் வந்து அவங்க ஒற்றுமைப்படாட்டா அடுத்த கட்ட வாழ்வு இல்ல. அது வந்து தெளிவாக தெரிகிறது. யார் வந்து நல்ல ஃப்ரீ பாத்துல போறாங்கன்னா நாம் தமிழர் தான். ஆனா அவங்க வந்து அடுத்த கட்டமா எங்கேயாவது கூட்டணியில் போய் சிக்கினாங்கன்னா இதே நிலைமைக்கு வந்துருவாங்க. நம்ம டெமோக்ரஸியில கூட்டணி ஓட்டெல்லாம் நம்ம பிரிச்சு பார்ப்பதற்கு வழியே இல்ல. அதுக்காக தான் கூட்டணி சேர்றது. தோத்தா வந்து ஏன் ஓட்டு மட்டும் காரணம் இல்ல, இன்னொருத்த ஓட்டு போடல, ஜெயிச்சா ஏன் ஓட்டு, இதுதான் இந்த கணக்கு. சோ அப்படியே நம்ம பார்க்கவே வேண்டாம். எத்தனை தொகுதியில போட்டி போட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சது, அது எத்தனை சதவீதம், இவ்வளவுதான் சிம்பிளான கணக்கு. அதிமுகவுக்கு ஒரு செய்தி இருப்பதா சொல்றீங்க? அதிமுகவுக்கு நிச்சயமா செய்தி இருக்கு. காரணம் என்னன்னா இதுதான் உங்கள் நிலைமை என்றால் இன்னும் சோர்வாவாங்க. கட்சி தொண்டை வேலை பார்க்காம எப்படிங்க ஜெயிப்பீங்க? அப்ப அவன் சோர்வடையாம நீங்க பாத்துக்கிடணும்ல. நம்ம கட்சி ஜெயிச்சிரும், நம்ம நாளைக்கு ஒரு கவுன்சிலர் ஆயிரலாம், இதானே அவன் கணக்கு. சரி, நீ எதுவுமாவே ஆக முடியாது அப்படின்னா அவன் எப்படி சோர்வு இல்லாம எப்படி இருப்பான்? நன்றி ஷியாம். ஐயநாதன், இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து எந்த கட்சிக்கு முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன்? எல்லா கட்சிக்குமே இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு தான் அதிக செய்தி இருக்குது. ஏன் அப்படின்னம்னா எந்த அளவிற்கு பலவீனமா அதிமுக வந்துட்டு இந்த காலகட்டத்தில் இருக்கும்ன்றது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி. பாஜகவுக்கு பாசிட்டிவா செய்தி இல்லையா? பாஜகவுக்கு என்ன செஞ்சாங்க? நான் மீண்டும் என்னது வந்து லாஜிக், நான் தவறா சொல்லிட்டேன், கேள்வியை தவறானவர்கிட்ட கேட்டேன். நீ உங்க செய்தி எனக்கு என்னன்னா ஒரு ஓட்டு வந்துட்டு அர்த்தத்துடன் தான் போடப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அது என்னதான் காசு கொடுத்து வாங்கின போதும் தோத்த கட்சிகள் உண்டு. இப்பொழுதும் கூட அது நடந்திருக்குது. நல்ல காசு பரவலா கொடுத்து கட்டாயம் நம்ம தான் நினைச்ச இடத்துல 2 லட்சம் ஓட்டுல தோத்துருக்காங்க. அதனால அது கிடையாது. அப்போ மக்கள் இதையெல்லாம் தாண்டி தான் ஓட்டு போடுறாங்க. ஒண்ணு, அதிமுக வந்துட்டு இந்த அளவுக்கு பலவீனப்படுத்தப்படும் அந்த கட்சி அப்படின்றது நல்லா தெரியும். அவங்க கிட்ட சொல்லிட்டேன், இவ்வளவு தூரம் உங்களை பலப்படுத்துவாங்க, அவங்க 2 பேரும் பலப்படுத்துவாங்க, ஏன்னா உங்களை விழுங்கித்தான் அவங்க மேல வர பாக்குறாங்க அப்படின்ற விடயத்தையே நான் சொல்லிட்டேன் பாஜகவை பொறுத்து. சரி, 2வது பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மிராஜ், அது வந்து ஒரு மாய, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே என்ன அப்படி இல்ல. ஆமா இல்ல, நீங்க இப்போ வடக்குல நடந்த எல்லா இடத்தையும் நீங்க வந்துட்டு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னம்னா தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த வாழ்வியல் உணர்வு தான் அங்கேயும் இதாகுது. இங்க இருக்கக்கூடிய தேவை தான் அங்கேயும் இருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க மயங்கி நிக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு அப்படின்றது தான். நான் திரும்ப ஏன் வேட்பாளர் தேர்வு முக்கியமான சொல்றேன்னா, கடைசி கட்டம் வரைக்கும் சோமியா அன்புமணியும் சரி விஜய் பிரபாகரும் சரி ஒரு கடுமையான ஃபைட்டு கொடுக்கறதுக்கு காரணம் அந்த வேட்பாளர். அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, நீங்க கட்சி இதெல்லாம் தாண்டி அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதே ஒரு அதிமுக தேனியில ராமநாதபுரத்துலயோ இல்ல வெள்ளூர்ல மற்ற இடங்கள்லாம் வந்து நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு அதிமுக ஒரு பாப்புலரான ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் போட்டி இன்னும் கடுமையா இருந்திருக்கும், இன்னும் வாக்கு சதவீதம் ஸ்பிட்டா இருந்திருக்கும். நீங்களும் அதிமுகவுக்கு தான் அதிக செய்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா நிச்சயமா அதிமுகவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, அவங்களுக்கான வளர்ச்சிக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கும். கார்த்திகேயன், இந்த வாக்கு சதவீதங்கள் எல்லாம் வச்சு ஒரு கருத்து சொல்லப்படுது, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் 35 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சொல்றார், தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றார். அதுதான் இந்த வாக்கு சதவீதம் உணர்த்துற செய்தியா? அப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி பாஜகவால் தான் நாங்கள் இவ்வளோ தோத்து போயிட்டோம் 2019 தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே. கேபி முனுசாமி, சிவி சண்முகம், எடப்பாடி கூட வந்து ஆட்களை வைத்து ஒருத்தரையா சொல்ல வச்சாரு. அதெல்லாம் பொய்யாது இல்ல, இது ரியாலிட்டியை சொல்லுதோ இந்த வாக்கு சதவீதம்? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்ததுன்னா அதிமுகவுக்கு பாஜக விட்டு வரக்கூடியனால கிடைக்கக்கூடிய ஓட்டு இருக்குல்ல, அது அப்படியே வந்துருமா? பாஜகவோட இணையறதுனால வரக்கூடிய ஓட்டு அங்கேயும் சேதாரம் வந்திருக்கும். நிச்சயமா வரும். இப்ப இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னங்க? ஒரே ஒரு விஷயம், பாஜகவை மோடியை வந்து மீண்டும் நிராகரிக்கிறது தமிழ்நாடு. அதான பை அண்ட் லார்ஜ் சொல்ற வேர்டிக்ட்.
அதுல முன்ன பின்ன வந்து ஓட்டு வரலாம். சில இடங்கள்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நான் மறுக்கல, இல்லைன்னு சொல்ல. இல்ல ஒடிசா மாதிரி பாஜக இங்கேயும் காலூன்ற முடியுன்ற செய்தியை சொல்லி இருக்குதுன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. அதான் அண்ணாமலையோட எதிர்பார்ப்பை வந்து பல முறைகள்ல பல விதங்கள்ல வந்து அவர் எக்கோ பண்ணிட்டு இருக்காரு, அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதற்கான விஷயங்களை அவர் பாடுற துதியை வந்து அதிமுக இருக்கக்கூடிய சிலரும் பாடிட்டு இருக்காங்க. திரு வேலுமணி போன்றவர்கள் நீங்களா தானே சொன்னீங்க வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்களாலதான் இவ்வளவு தோத்தோம், பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா அதிமுக இன்னைக்கு சிறப்பா இருந்திருக்குன்னு சொன்னது யாரு? இதே அதிமுக தானே. அப்போ அதிமுக பாஜகவை முற்றிலும் கைகழுவி விட்டது அப்படின்னு சொன்னது, மதசார்பற்ற வாக்குகள்லாம் வந்து எங்களுக்கு கொடுங்க, மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுங்க, எஸ்டிபி மாநாட்டுக்கு போனதெல்லாம் இப்ப டிராமா தானா? அந்த விஷயத்தை மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இப்ப அடிப்படை இப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்றீங்களா? நிச்சயமா இல்ல. சரி, நீங்க சேர்ந்திருந்தால் வாக்கு மேபி ஒரு டைட் ரேஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஏதோ 1-2 ஒரு சில தொகுதி வந்திருக்கலாம். ஆனா 35 சீட்டும் இங்க வந்துரும், நீங்க 5 சீட்டு தான் இங்க போயிருக்கோம் அப்படின்னா அப்ப மோடி வேவு இங்க இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்புகளை இங்க தென்படலையே. அடிப்படையில் என்னன்னா அதிமுக ஒன்றிணைந்தால்தான் அந்த பைபோலாரிட்டி தொடரணும். பாஜக என்ற கட்சி வந்து ஏதோ வந்து துளிரிட்டு இருக்கனால அதனால பாஜக பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாஜக கூட வச்சிருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கும், இல்ல அதிமுகவோட இமேஜை காப்பாத்திக்கலாம்னு பேசுறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே டிராவஸ்டி. துரைக்கண்ணா, இந்த தேர்தல் முடிவு என்பது திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, நாம் தமிழர் இந்த 4 பேருக்குமே செய்தியை சொல்லியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டு ஆட்சியில் கடுமையான அதிருப்தி, வரி உயர்வு போன்ற விஷயங்களில் மக்கள். இன்னொன்று டாக்டர் ஜெயா, அரசூழியர், ஆசிரியர்கள், நர்ஸு, டாக்டர்ஸ் எல்லாம் போராட்ட களத்துக்கு வந்த நிலை. இந்த எதிர்ப்பால் தான் இந்த குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த 2 ஆண்டுகள் ஒரு சரியான நேர்மையான ஆட்சியை நடத்த வேண்டும் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள செய்தி என்பது இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது உண்மையான பற்றும் பாசமும் அவர்கள் மீது நம்பிக்கையும் இருந்தால் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வு, சுயநலத்தை மறந்து இங்கே எல்லோரும் வந்து அவர்கள் வழியிலே இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற மெசேஜ், என்கிற செய்தியை அதிமுகவுக்கு சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் உங்கள் சொந்த கட்சியை கட்டமைப்பு கிராமம் வரைக்கும் கொண்டு போய் மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க, மத்திய அரசை வலியுறுத்தி இந்த மாநிலத்திற்கு தேவையான நிதிகளை, திட்டங்களை பெற்றுத்தாருங்கள் செய்தி. நாம் தமிழருக்கு இப்படியே தேர்தலுக்கு தேர்தல் 1% 1/2% போகாமல் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சரியான கூட்டணியை இப்போ வருகிற வெற்றி கழகத்தோட விசிகா கூட யாரையாவது சேர்ந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தான் அவங்களுடைய செயலை செய்ய முடியும் என்கிற மெசேஜ், செய்தியை கொடுத்திருக்கு. 4 பேருக்கும் செய்தியாக பார்க்கிறேன். நாம் தமிழர் கட்சி எதை ப்ரப்போஸ் பண்ணி ஆரம்பிச்சதோ அது கூட்டணி தான் அதனுடைய டெத்னல், செத்து போயிடும். அது கூட்டணிக்கே போக கூடாது. இல்ல அதனாலதான் துரைக்கண்ணா எங்க அதிமுக சொல்வாரோன்னு நினைச்சேன், அவர் விஜய சொல்லிட்டார், விஜயோட அணி சேர்ந்துருங்க அப்படின்னு. தமிழ் தேசியம் தான் நாம் தமிழர் கட்சி விஜயோட கரைஞ்சிருச்சுன்னா காரணம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் அழுத்தமா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விதைகளை விதைச்சிருக்கிறீங்க, இதையே ஒவ்வொரு கட்சியும் அவங்க உட்கட்சியில எடுத்து பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது.